நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க மாமா பால். எனக்கு எதுக்கு? வேணாம். ஏன் வேணாம்? வேணானா வேணாம். நான் உங்ககிட்ட கேட்டேன் நான் பால் வேணும்னு. ஏன் மாமா, நீங்க கேட்டா மட்டும்தான் கொடுக்கணுமா? உங்களுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? அதான் செஞ்சிட்டியே, இதுக்கு மேல வேற நீ செய்யணுமா? தனுஷ், இதையே குத்தி குத்தி காட்டி என் மனசு நோகடிக்காத. அழுது அழுது நடிச்சு இப்படி எத்தனை நாள் தான் எல்லாரையும் ஏமாத்துவேன்? நான் யாரை ஏமாத்தின? ஏன் நீ என்ன ஏமாத்தி தானே விஷத்தை கொடுத்த? இரு, இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அத நான் செய்யலைங்கிற உண்மை உனக்கு தெரியும். அப்ப நீ வருத்தப்படுவ மாமா. அத அப்ப பார்க்கலாம். இப்ப நீ கிளம்பு. காவியா, காவியா இங்க வாயே. காவியா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. காவியா, திவ்யா, எங்களால் இதை நம்பவே முடியல. உனக்கு இப்படி ஒரு சம்பந்தம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் உன் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற ஒருத்தர் மாப்பிள்ளையா வர்றது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். எப்படி இருந்தாலும் இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். யாருக்கும் பயப்படாம எது நல்லதோ அதை நல்லா யோசிச்சு முடிவிடு. அது சரி, இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எப்படி? எனக்கு புரிஞ்சிருச்சு. வந்தாக, உட்கார்ந்தாக, சம்மந்தம் பேசிட்டு போயிட்டாக. இவ்ளோ தைரியமா வந்த பொண்ணு கேக்குறாகனா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குப்பா. ஐயோ, நான் தப்பாலாம் எதுவும் சொல்லல. காதலிச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் எங்களை ஏமாத்துறீங்களோன்னு நினைக்கிறேன். நீங்க நம்பாதீங்க மாமா. வேணி அண்ணி, எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து வளர்த்திருக்காங்க. அதனால எதையும் மறைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. இப்படிலாம் பேசாதீங்க. சரி திவ்யா, உனக்கு நல்லது நடந்தா சரிதான். சீக்கிரமா சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை வைங்க. அப்பதான் கல்யாண பந்தியில நான் ஒரு வெட்டு வெட்ட முடியும். சமையல் சாப்பாட்டுக்கெல்லாம் நான் தான் இன்சார்ஜ், யாரும் தலையிடக்கூடாது சொல்லிப்புட்டேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். இப்பவே சொல்லிப்புட்டேன். அம்மா, அக்கா, என்னாச்சு? கால் வலி உயிரே போகுது காவியா. ஏதாவது மாத்திரை இருந்தா கூட. கண்ட மாத்திரையில போடக்கூடாதுக்கா. இருங்க, நான் வரேன். அக்கா, உங்க ரூம்க்கு வாங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். உனக்கு வீண் சிரமம் கூட, நானே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பண்றதுல எனக்கு என்னக்கா சிரமம்? போன் வருது, யாருன்னு பாரு. அப்பா, ஐயோ. ஹலோ. ஹலோ காவ்யா. அம்மா, எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காருமா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்கும். நீ எப்படிமா இருக்க? நான் சம்மந்தி தான் பேசுவாங்கன்னு நினைச்சேன். நீயே எடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம்.
என்னம்மா விஷயம்? நல்ல விஷயம்தாம்மா. நம்ம திவ்யாவுக்கு சம்பந்தம் கூடி இருக்கு. பேரு பிரதீப். கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காரு. ரொம்ப நல்ல பையன், நல்ல குடும்பம். ரொம்ப சந்தோஷமா. நம்ம திவ்யாவுக்கு தகுந்த மாப்பிள்ள தான். திவ்யாவை நல்லா பாத்துப்பாரு. எங்களுக்கும் அப்படிதாம்மா தோணுது. சரிம்மா, மாப்பிள்ள உடம்பு எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்காருமா. நேத்து தான் அவங்க அம்மா அப்பா வெளியூர் கோயிலுக்கு போயிருக்காங்க. பவித்ராக்காக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலம்மா. என்னம்மா சொல்ற? அப்ப நீ மட்டும்தான் எல்லா வேலையும் செய்யணுமா? ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஆ, அதுக்காக நீங்க இங்க வந்துடாதீங்க. ஏம்மா, ஏன் இப்படி சொல்ற? சரி, அப்படின்னா நான் திவ்யாவை அனுப்பி வைக்கிறேன். உனக்கும் உதவியா இருப்பால்ல? வேண்டாம்மா, அது எனக்கு நல்லதா தோணல. அவளை இங்க அனுப்புனீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனை வருமோன்னு யோசிக்கிறேன். என்ன பிரச்சனை வரப்போகுது காவியா? அவளை ஏன் வர வேண்டாம்னு சொல்ற? வர சொல்லு. நீ இங்க இருக்கும்போது அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இந்த மாதிரி சமயத்துல உனக்கும் பவித்ராவுக்கும் உதவியா இருப்பால்ல? நீ தனுசை கவனிக்கணும், பவித்ராவையும் பாத்துக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். உன் ஒருத்தியால இம்புட்டு வேலையும் எப்படி முடியும்? சரிம்மா, சேது மாமா வர சொல்றாரு. நீங்க திவ்யாவை அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, அனுப்பி வைக்கிறேன். சரி, வச்சிடுறேன். சரி. அக்கா வாங்க, மருந்து போட்டு என்னாச்சு? விடுறேன். கால வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சரி, கூட்டு போ. வாங்கக்கா. மாமா, என்ன? ஒரு சந்தோஷமான விஷயம். எங்க வீட்ல இருந்து என் தங்கச்சி திவ்யா இங்க வரலாம், எனக்கு உதவியா இருக்கிறதுக்கு. உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம். நம்ம திவ்யாவுக்கும் அந்த கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காரு பிரதீப், அவருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பிரதீப் திவ்யா ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? என்ன மாமா, நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பேசாமையா இருக்கீங்க. நான் யார் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு? நீ, உன் தங்கச்சி, உங்க வீட்டில் எல்லாரும் பெரிய பெரிய படி படிச்சவங்க. நான் படிக்காதவன். நான் சொல்லி என்ன ஆக போகுது? என்னங்க மாமா இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவளுக்கு நாம தானே கூட இருந்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். பொண்ணோட அக்கா புருஷங்கிற முறையில அவளை புருஷங்கிட்ட ஒப்படைக்கிறது உங்க கடமை இல்லையா? உங்க வீட்டில் யாரையும் நம்ப முடியாது. யாருக்கு தெரியும், அவளும் உன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்தா? பார்த்து வர மாப்பிள்ளை இந்த மாதிரி ஏமாந்துட்டு போறான். அக்கா நீயே இப்படி இருக்கிறப்போ உன் தங்கச்சி எப்படி இருப்பா?
உங்கள் விஜய். திவ்யா, திவ்யா, இத வந்துட்டேமா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா திவ்யா, அக்காவுக்கு துணையா நீ கொஞ்ச நாள் அங்க போய் தங்கி இருக்கணுமா? ஏமா? அங்க காவியாவுடைய மாமனாரும் மாமியாரும் வெளியூர் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க தனுஷ் மாமாவுக்கும் அவங்க அண்ணி பவித்ராவுக்கும் உடம்பு சரியில்லைல்ல, அதனால உங்க அக்கா ஒருத்தியால எல்லா வேலையும் செஞ்சு சமாளிக்க முடியாது. நீ அவ கூட இருந்தா அவளுக்கும் உதவியா இருக்கும். உனக்கும் இப்ப லீவு தானே, என்ன சொல்ற? இல்லம்மா, அக்காவுக்கு துணைக்க போறது நல்ல விஷயம்தான். நானும் அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அதெல்லாம் சரிதான் மீனாட்சி. திவ்யா வாங்க அனுப்புறத பத்தி யோசனை பண்ணியா? அந்த வீட்ல சம்மந்தி எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க. இந்த சமயத்துல திவ்யாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்னா அவங்க வெளியூர்ல இருந்து திரும்பி வந்து நாங்க இல்லாத நேரத்துல தங்கச்சி வச்சு கூத்தடிக்கிறியான்னு கேட்டு திட்ட மாட்டாங்க. உன்கிட்டயும் சண்டைக்கு வருவாங்க. அதுக்கு நீ தயாரா? அத முதல்ல யோசனை பண்ணி பாரு. அத்தை, நீங்க சொல்றதும் சரிதான். காவ்யா கிட்ட போன்ல பேசும்போது பவித்ரா புருஷன் சேதுவும் பக்கத்துல தான் இருந்தாரு. அவர்தான் காவ்யா கிட்ட சொல்லி திவ்யாவை வர சொல்லுன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் திவ்யாவை அனுப்புறேன். சேதுதான் இப்ப திருந்திட்டார்ல, அப்ப சரி, அனுப்பி வை. சரி, நீ போய் துணியெல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இரு. பவித்ராக்கா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு உதவலாம். ஆனா இந்த சேது ஒரு மாதிரியான ஆளாச்சே. இது எப்படி அக்கா கிட்ட சொல்றது? போகாம இருந்துட்டு அக்கா வருத்தப்படுவா. என் அக்கா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவ வருத்தப்படுற மாதிரி நான் எப்பவும் நடக்க கூடாது. அக்காவுக்காக போலாம். தனுஷ் மாமா இருக்காருல்ல, அவர் பாத்துக்குவாரு. காவியா, என்னக்கா? ஒன்னும் இல்ல, ஒத்தையில வேலை செய்யறியே, அதான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்தேன். இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, ஓய்வெடுத்து உடம்பெல்லாம் வலிக்குது. அக்கா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். காவியா, சொல்லுங்க. இல்ல, நம்ம வீட்ல அப்படின்னு பெருசா வேலை இருக்கு. நீ ஏன் திவ்யாவை வர சொன்ன? இத பாரு, எல்லா வேலையும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். எதுக்குக்கா உங்களுக்கு சிரமம்? உங்களுக்கே இப்பதான் உடம்பு தேறி வருது. நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா, போங்க. இல்ல காவியா, வீட்டு வேலையை நம்ம 2 பேருமே சமாளிச்சுக்கலாம். இப்போ திவ்யா இங்க வர வேண்டாம். ஏன்க்கா, திவ்யா வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ காவியா, நான் அப்படி சொல்ல வரல. அவ வர்றது சந்தோஷம்தான். ஆனா தனுஷ் இன்னும் உன் மேல கோவமா இருக்கிறது அவளுக்கும் தெரியணுமானுதான். அதுக்காக வரவள வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? பவித்ரா, என்ன பவித்ரா, அக்காவை பார்க்க ஆசையா திவ்யா வர்றா. நீ ஏன் வேண்டாங்கிற? இன்னும் கொஞ்சம் நாள்ல கல்யாணமாயி போறா. குழந்தை குட்டின்னு ஆயிட்டா அப்புறம் உங்களை எல்லாம் பார்க்க முடியுமோ முடியாதோ? காவியா, எதுக்கு இப்படி யோசிக்கிற? கிளம்பி வர சொல்லு. வீட்டுக்கு வரவங்க யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லா வேலையும் தானே செய்யணுங்கிற நல்ல எண்ணத்துல சொல்ற. திவ்யா வரட்டும். திவ்யா வந்தா உனக்கும் பேச்சு துணையா இருக்கும், இவளுக்கும் கொஞ்சம் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஆமா, நீ ஏன் இப்ப இங்க வந்த? உன்னை ரெஸ்ட் தானே எடுக்க சொன்ன. டாக்டரும் அப்படித்தானே சொல்லியிருக்காரு. பவி, நீ 6 மாசத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, புரியுதா? போய் ரெஸ்ட் எடு. போமா. போங்கக்கா.
காவியா, அவ ஆர்வ கோளாறுல ஏதாவது வேலை செய்ய வருவா. கொஞ்சம் வேலை செய்யாம பாத்துக்கோ, சரியா? பாவம். சரி, நான் வர்றேன். திவ்யா வரட்டும். திவ்யா வந்தா உனக்கும் பேச்சு துணையா இருக்கும், இவளுக்கும் கொஞ்சம் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஏய், இங்க வா. ஏண்டி, உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல. அப்புறம் ஏன் நீ காவிய கிட்ட திவ்யா வர வேண்டாம்னு சொன்ன? இல்லங்க, ஏற்கனவே காவியா மேல அத்தைக்கு இருக்கிற கோவம் இன்னும் குறையல. இதுல திவ்யா வந்தா அத்தைக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ. அதுவும் போக அத்தையும் மாமாவும் ஊர்ல இல்லாத நேரத்துல திவ்யாவை எதுக்குங்க வர சொல்லணும்? இப்பதான் 2 குடும்பத்துக்கும் சண்டை நடந்து முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் திவ்யாவை வர வேணான்னு சொன்னேன். இல்லையே, உன் பையன் எல்லாம் எங்க திவ்யா உனக்கு போட்டியா வந்துருவாளோன்னு நினைக்கிற, அப்படிதானா? அவ எதுக்குங்க எனக்கு போட்டியா வரா? நீங்க தான் ஏதோ தப்பான எண்ணத்துல இருக்கீங்க. என் கோவத்தை கிளற மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்காது. அவ சின்ன பொண்ணுங்க. உங்க நோக்கம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்க ஏதோ தப்பு கணக்கு போடுறீங்க. நீ ஒன்னும் பேச வேண்டாம். நான் சொல்றதை கேட்டு நீ நடக்கணும். பேசாம வாயை மூடிட்டும் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அதுக்கு இல்லைங்க. ஏய், வாயை மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது என் வீடு. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாமா, இன்னும் குளிக்காம இருக்கீங்க? ஒரு நிமிஷம், இந்த சூப்பை குடிச்சிட்டு போய் குளிங்க. ஏன் மாமா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான தண்டனை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். இந்த சூப்பை குடி. எனக்கு வேணாம். ஏன் வேண்டாங்கிற? நான் உன்னை ஏதாவது கேட்டேனா? நீயா எதுக்கு வந்து என்ன இப்படி தாங்குற? நான் தாங்காம வேற யார் தாங்குவா? கொண்டா, குடிச்சு தொலைறேன். இந்த பிடி முதல்ல கொண்டு போய் வெளியே ஊத்து. என்னாச்சு? ஏன் மாமா? என்ன நொன்ன மாமா? சூப்பாடி வைக்கிற சூப்பு உப்பை எவனோ உனக்கு சும்மா கொடுக்குற மாதிரி அள்ளி கொட்டிருக்க.
சரியா தானே மாமா இருக்கு. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கல்ல, அதான் நாக்கு செத்து போயிருக்கும். நான் வேணா வேற சூப் செஞ்சு எடுத்துட்டு வரவா? ஒரு சூப்பே ஒழுங்கா செய்ய தெரியல, இதுல இன்னொன்னு வேறயா? போதும் போதும். தனுஷ், ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிஞ்சு விழுற? கோவப்படுற? நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்ல. பரவாயில்ல மாமா, நான் போய் 2 நிமிஷத்துல சூப் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்னும் வேணாம், என்னைய கொஞ்சம் தனியா விடு. சரி, சூப் வேணாம், சாப்பாடாவது எடுத்துட்டு வரட்டுமா? மாத்திரை போட்டுக்கணும்ல. என்ன நடிக்கிறியா? எல்லாம் நீ சொல்லித்தான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. எனக்கு மாத்திரை சாப்பிட தெரியும், நீ போ. ஏன் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என் மேல உள்ள கோவத்துல உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க மாமா. ஏன் உடம்ப பாத்துக்க எனக்கு தெரியும். முதல்ல இங்க இருந்து போறியா? சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு போ.